அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போரிலே ஷஹீதான ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை பற்றி இன்று பலதரப்பட்ட சர்ச்சைகள், பலதரப்பட்ட வார்த்தைகளை அவரை பற்றி கூறுகிறார்கள். அவர் ஒரு முஸ்லிம் கிடையாது, அவர் ஒரு காஃபிர் என்றெல்லாம் இன்று நிறைய மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்து காஃபிர் என்று சொல்வதற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் அந்த இடத்தை கொடுத்தது? ஒரு போரிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காஃபிரை வெட்டும் பொழுது அந்த காஃபிர் பயத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறுவார்கள். அப்பொழுதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி விடுவார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் அவர்கள் வெட்டினீர்கள்? அவர்தான் கலிமா சொன்னார்கள் என்று. அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அவர் பயத்தினால் கலிமா சொன்னார் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய நெஞ்சை பிளந்து நீ பார்த்தாயா? அவருடைய கல்பிலே ஈமான் இருந்ததை உனக்கு எப்படி தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆயத்துல்லா அலி காமினியை பார்த்து நாம் ஒரு காஃபிர் என்று எப்படி கூற முடியும்? அவர் ஒரு இஸ்லாமியர், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்டத்தினால், அகீதாவினால், கொள்கையினால் பிரிவுகள் இருந்தாலும் அவர் ஒரு இஸ்லாமியர், கொள்கையினால் பல பிரிவுகள் இருந்தாலும் அவர் ஒரு ஷியா என்று சொன்னாலும் மதத்தினால் அடிப்படையில் அவர் ஒரு முஸ்லிம். அதனால் அவரை காஃபிர் என்று சொல்வதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதுவும் அவர் இறந்த பிறகு நல்வர் அல்லாஹ் மறுக்கதகு, அவரை அப்படி கூறுவது இஸ்லாத்திற்கு இடம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.